இது நாய்கள் உருவான வரலாறு, குறிப்பாக திருநாய்கள் உருவான வரலாறு. லா 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 லா. பட்டு, என்ன நீ இங்க உட்காந்துருக்க? என்ன ஆச்சு பட்டு? ஏன் அழற? எங்க வீட்டுல என்ன விட்டுட்டு வேற வீட்டுக்கு போய்த்தாங்க சித்து. அச்சச்சோ, உன்னை மறந்து போயிட்டாங்களா பட்டு? நீ ஏன் இங்க வந்து உட்காந்த? அவங்க திரும்ப வந்து உன்னை தேட போறாங்க. அவங்க தேடுவாங்கன்னு நினைச்சுதான் நேத்து காலையில இருந்து அங்கேயே உட்காந்துருந்தேன் சித்து. வீட்டையும் அவங்க வர வரைக்கும் பத்திரமா பார்த்துக்கணும்ல. ஆனா அவங்க திரும்ப வரவே இல்லை. அச்சச்சோ, அப்புறம் என்னாச்சு பாட்டு? அவங்க ஒருவேளை வழி தெரியாம தொலைஞ்சு போயிட்டாங்களா? நானும் முதல்ல அப்படித்தான் நினைச்சு பயந்து போங்க தேட ஆரம்பிச்சேன் சித்து. ஒரு வழியா மோந்து அவங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டேன். அப்புறம் என்ன பிரச்சனை பார்த்து? அவங்க என்ன திட்டினாங்க. எங்கேயோ வாசனை பிச்சு வந்துட்டியா? போப்போ, எங்கெல்லாம் வராதன்னு விட்டுட்டாங்க சித்து. அச்சச்சோ, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல சித்து. வேற தெருல போய் தேடும் போது அந்த தெருல இந்த நாளான தொட்ட ஆரம்பிச்சிச்சு. ரொம்ப ரொம்ப பயந்து போட்டேன் சித்து. எனக்கு கேட்கவே கஷ்டமா இருக்கு பத்து. பட்டு, நீ சாப்பிட்டியா? இல்லை சித்து, நேற்று காலையில இருந்து சாப்பிடவே இல்லை. ரொம்ப பசிக்குது சித்து. அச்சச்சோ, நீ ரொம்ப பாவம் பட்டு. வா, இப்பவே என் வீட்டுக்கு போலாம். எங்க வீட்டுல உனக்கு சாப்பாடு தருவாங்க. வேணாம் சித்து, எனக்கு பயமா இருக்கு. பயப்படாத பட்டு, அவங்க ரொம்ப நல்லவங்க. தெரியல சித்து, இப்போ மனுஷங்களை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. தைரியமா வா பட்டு, நிச்சயமா சொல்றேன், எங்க வீட்டுல உன்னை திட்டவே மாட்டாங்க. நீ சாப்பிட்ட அப்புறம் நம்ம பாட்டி தாத்தாவை போய் பார்க்கலாம், சரியா? சரி, அரே சித்து. சிட்டுக்குட்டி, என்னாச்சு? ஏன் இப்படி ஓடி ஓடி போயிட்டு வர? சரி, நம்மளை வாசல் பக்கம் கூப்பிடுறா, அப்போ என்னன்னு பார்க்கலாம் வா. அட நம்ம பட்டு. என்னடா பட்டு, எப்படிடா இருக்க? இது என்ன, என்னைக்கோ இல்லாம இன்னைக்கு நம்ம சிட்டு பட்டுவை பார்க்க நம்மளை கூப்பிட்டுருக்கா? அம்மா, பட்டுக்கு சாப்பாடு கொடுக்க சொல்றா போல இருக்கு. ஆமா, அப்படித்தான் நான் நினைக்கிறேன். ஓஹோ, நேத்து விடிகாலையில பட்டு வீட்டுக்காரங்க வீட்டை காலி பண்ணிட்டு போனாங்க. அப்போ இவளை அப்படியே விட்டுட்டாங்க போல. அடப்பாவமே, குழந்தை மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும். நீ சாப்பிடுற செல்லம். நம்ம சிட்டுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி பாத்தியா? ஆமா, நாம சாப்பாடு தருவோன்னு நம்பித்தானே பட்டுவை இங்க கூட்டு வந்திருக்கு. பட்டு, இப்போ உனக்கு வயிறு ரொம்பிச்சா பட்டு? ரொம்ப நன்றி சித்து, உன்னாலதான் எனக்கு வயிறு ரொம்பிச்சு. உங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் அன்பா பேசுறாங்க. நான் தான் சொன்னல, இனிமே நான் எங்க இருப்பேன்னு எனக்கு தெரியல சித்து. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. கவலைப்படாத பத்து, உனக்கு கண்டிப்பா நல்லதுதான் நடக்கும். சரி வா,
நம்ம போய் பாட்டி தாத்தா கிட்ட கதை கேட்போம். பாட்டி தாத்தா, நாங்க எல்லாரும் வந்துட்டோம். பட்டு, உன் முகம் ஏன் வாடி இருக்கு? பாட்டி, பட்டுவோட குடும்பம் பட்டுவை விட்டுட்டு வீடு காலி பண்ணிட்டு போயிட்டாங்களாம். பாவம் பாட்டி, என் பட்டு. அடப்பாவுமே, அப்புறம் என்னாச்சு? நான் அவங்கள தேடி அவங்க புது வீட்டுக்கு போனேன். அங்க உள்ள வரக்கூடாதுன்னு விரட்டிட்டாங்க. நான் சித்து வீட்டுக்கு வெளியில தெருவில் தான் உட்காந்துருந்தேன். சித்து தான் அவ வீட்டில் சொல்லி எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தான். அவங்க எல்லாம் என்கிட்ட அன்பா பேசினாங்க பாட்டி தாத்தா. சரிடா பட்டு, எல்லாம் சரியாயிடும், நீ கவலைப்படாத. பாட்டி, எனக்கு திரும்பி போறதுக்கு வீடு இல்லையே. நானும் உங்க கூட எங்கே இனிமே தங்கிக்குவா பாட்டி தாத்தா? எனக்கு தனியா இருக்க பயமா இருக்கு. அச்சோ, பாவம் குழந்தை. கண்ணு, நீ கவலைப்படாத, உனக்கு எல்லாம் நல்லதுதான் நடக்கும். நம்பிக்கையாரு. ஏமாத்துற மனுஷங்க இருக்கிறாங்க, ரொம்ப நல்ல மனுஷங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்ம அவங்கள நம்பிதான் இருக்கோம். கவலைப்படாத. உனக்கு இன்னைக்கு எங்கேயும் போக முடியாதுன்னாலும் நீ எங்க கூடவே இரு. ஆனா உன்னை கண்டிப்பா யாரான பார்த்துக்கிறதுக்கு அன்பான குடும்பம் கிடைப்பாங்க. அது வரைக்கும் நீ எங்க கூடவே இருக்கலாம். பத்து, கவலைப்படாத. நான் எங்க வீட்டில் சொல்லி உன்னையும் என் கூடவே வச்சுக்கிறேன், சரியா? எனக்கு தெரியல சித்து, ஒருத்தரை வச்சுக்கும் போது அவங்க எங்க வீட்டுல என்ன வெளில அனுப்பிட்டாங்க. உங்க வீட்டுல 2 பேர் எப்படி வச்சுக்க முடியும்? பட்டு, நீ கவலைப்படாத, உனக்கு எல்லாம் நல்லபடியா தான் நடக்கும். மனுஷங்க வீட்டுல இடம் இருக்கிறது முக்கியம் இல்லை, மனுஷங்க மனசுல கொஞ்சம் இடம் இருந்தா போறோம், நல்லா பார்த்துக்குவாங்க. உனக்கு நல்லதே நடக்கும், நீ கவலைப்படாத. பசங்களா, இன்னைக்கு பட்டு மனசு கஷ்டமா இருக்குல்ல, இன்னைக்கு நம்ம இந்த கதையெல்லாம் பேச வேண்டாம். நாளைக்கு கதை சொல்றேன். இன்னைக்கு வேற ஏதாவது பண்ணலாம். நீங்க விளையாடலாம், இல்லை உங்க கதையெல்லாம் சொல்லலாம், சரியா? சரி பாட்டி. பாட்டி, நீங்களும் தாத்தாவும் எப்படி தனியா ஆனீங்க? நீங்க எங்கேயுமே இல்லையா? உங்க கதையை சொல்றீங்களா இன்னைக்கு? எங்க கதையை நாங்க சொல்றோம்டா கண்ணுங்களா. பாட்டி, முதல்ல நீ உன் கதையை சொல்லு, அப்புறம் நான் என் கதையை சொல்றேன். சரி தாத்தா. குழந்தைங்களா, நான் பிறக்கும்போது என் கூட நிறைய பேர் பிறந்தாங்க. ஆனா அவங்க எல்லாரையும் ஒருத்தர் வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க. என்னை மட்டும் எங்க அம்மா கூடவே விட்டு வச்சாங்க. நான் எங்க அம்மா கூடவே இருந்தேன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்தேன். அதுக்கப்புறமா திடீர்னு ஒரு நாளைக்கு எங்க அம்மாவுக்கு உடம்பு முடியாம போச்சு. அம்மாவும் இறந்துட்டாங்க. அப்புறம் நான் தான் அந்த வீட்டை பார்த்துக்கிட்டு எல்லாரையும் கவனிச்சிட்டு இருந்தேன். அவங்களும் என்னை நல்லா தான் கவனிச்சுக்கிட்டாங்க, எல்லாமே நல்லா செஞ்சாங்க. ஆனால் அவங்களும் ரொம்ப வயசானவங்க, ரொம்ப 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 வயசானவங்களா. அவங்களுக்கு ஒரு அளவுக்கு மேலே நான் பார்த்துக்க முடியல. அவங்க ஏதோ முதியோர் இல்லமா, அங்கே போய் தானே நாங்களே தங்கணும், அங்கெல்லாம் உன்னை கூட்டு போக முடியாது, உன்னை விட்டு போகவும் கஷ்டமாக இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் வேற வழி இல்லை, என்னை யாரும் பார்த்துக்க மாட்டேன்ட்டாங்க. அதனால மனசு கேட்காமையே அவங்க என்னை விட்டுட்டு போயிருக்காங்க. இடம் தேடி தேடி அலைஞ்சிருந்தேன். அந்த மாதிரி எங்கே உட்காரலான்னு பார்க்கும்போது தாத்தாவை பார்த்தேன். தாத்தாவும் இப்படி தான் இடம் தேடி அலைஞ்சிக்கிட்டு இருந்தாரு.
சரி, நம்ம 2 பேரும் இங்கேயே இருப்போம் அப்படின்னு அப்போலேருந்து இங்கே தான் இருக்கோம். தாத்தா, நீங்க எப்படி தாத்தா இந்த இடத்துக்கு வந்தீங்க? அது ஒரு சோகமான கதைடா. சின்ன வயசுல என்னை அன்பா பார்த்துக்கிட்டாங்க. அம்மா கிட்டேருந்து பிரிச்சுட்டு வந்துட்டாங்க. என்னை நல்லா தான் பார்த்துக்கிட்டாங்க. அப்படியே கொஞ்சம் வருஷம் போச்சு. நான் நல்லா துருதுருப்பாக இருப்பேன். வீட்டை காவல் காப்பேன். வெளியாளுங்களை உள்ளேயே விட மாட்டேன். எனக்கு எப்போ சாப்பாடு கொடுத்தாலும் அப்போ சாப்பிடுவேன். எல்லா வகையிலையும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரியே தான் நான் இருந்தேன். ஆனால் எனக்கு வயசாகுதில்ல, கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு வயசாகும்போது என்னால் ரொம்ப ஓட முடியல, நடக்க முடியல. உட்காந்த இடத்துலேருந்தே தான் எல்லாம் பார்த்து பார்த்து சத்தம் போட்டுட்டு இருந்தேன். அப்போ அவங்க என்ன பண்ணாங்க, இந்த நாயால் இனிமேல் பிரயோஜனம் இல்லை அப்படின்ட்டு ஒரு குட்டி நாயை கொண்டு வந்துட்டாங்க. என்ன வெளியில் துரத்திட்டாங்க. அச்சச்சோ தாத்தா, நீங்கள் ரொம்ப பாவம் தாத்தா. இவ்வளோ வருஷம் நீங்கள் அவங்களோட இருந்துட்டா இப்போ போய் வெளில துரத்தி விட்டாங்களா தாத்தா? ஆமாண்டா, என்ன செய்ய, வேற வழி. நானும் மனசு ரொம்ப நொந்து போய் கொஞ்ச நாள் அந்த வீட்டுக்கு வாசல்லே தான் இருந்தேன். ஆனால் அவங்க எனக்கு சாப்பாடு கூட போடல. என்னை பார்க்கும்போதெல்லாம் விரட்டி விட்டாங்க. அப்படியே நடந்து நடந்து வந்து கடைசியில் இந்த இடத்துக்கு வந்தேன். இங்கே தான் பாட்டியும் பார்த்தேன். சரி, வயசானவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலாக இருப்போம் அப்படின்னு இங்கே நானும் உட்காந்துட்டேன். எனக்கு ரொம்ப நடக்க முடியாது கண்ணுங்களா. பாட்டி தான் எனக்கு சாப்பாடு கொண்டு வருவாங்க. இங்கே எதையாவது பாட்டி வேட்டையாடினாங்கன்னா முதல்ல எனக்கு கொடுத்துருவாங்க. அப்புறம்தான் பாட்டியும் சாப்பிடுவாங்க. உங்கள் 2 பேரையும் தேடி அப்புறம் யாருமே வரலையா? யார்டா வரப்போகிறாங்க? எங்கள் வீட்டில் என்ன துரத்திட்டாங்க. பாட்டி வீட்டில் பாட்டி தாத்தா அவங்கள வளர்த்தவங்களே முதியோர் இல்லத்தில் இருக்காங்க. யார் என்ன பார்த்துக்க போகிறாங்க? யார் பாட்டியை பார்த்துக்க போகிறாங்க? நாங்கள் எங்கள் வாழ்க்கை இப்படியே தான் கழிக்கணும். இந்த நேரத்தில் உங்கள் எல்லாரையும் பார்த்ததில் எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது. உங்கள் கூடலாம் பேசும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தாத்தா, ஏன் தாத்தா மனுஷங்க வளர்த்துட்டு இப்படி விட்டுடுறாங்க? இதெல்லாமும் பெரிய கதை தாண்டா. வரோம், நம்ம வரலாறு சொல்லும்பொழுது இதெல்லாமும் சொல்கிறோம். தாத்தா தாத்தா, நான் எங்கள் வீட்டை தேடி போனேன்ல, அப்போ பக்கத்து தெருலாம் போகும்போது அந்த தெரு நாயெல்லாம் என்னை பார்த்து குறைன்னு குறைச்சி தொட்டிட்டு வந்தது தாத்தா. அப்போ நீயும் பார்த்தியும் உங்கள் வீட்டிலேருந்து வரும்போது உங்களை ஏதாவது நாய் பார்த்து குறைச்சிச்சா? ஆமாண்டா கண்ணுங்களா, அப்படி குறைச்சி தான் நாங்கள் ஊரை விட்டு வந்து கடைசியில் இங்கே இருக்கோம். ஏன் தாத்தா எல்லோரும் நாய்னா கூட நம்ம இன்னொரு தெரு போனோன்னா ஒரு நாய் குறைக்குது, ஒரு நாய் பேசாமல் இருக்கு. அதான் கண்ணுங்களா, நாய்களுக்கு மனுஷங்களை பாதுகாத்தே தான் வாழ்ந்து பழக்கம். முன்னாடி ஒரு குடும்பத்துக்கு ஒரு நாய் இருந்துச்சுன்னா அது அந்த குடும்பத்தை பாதுகாக்கும். இப்போது நிறைய நாய் தெருவில் விட்டுறாங்களா, அந்த நாயெல்லாம் அந்த தெருவே தன் குடும்பமாக நினச்சிக்கும். அந்த தெருவில் வெளியால் வரவிடாது. யாரனா வந்தாங்கன்னா ஆபத்துன்னு நினைக்கும். அது மனுஷங்களாக இருந்தாலும் விரட்டி விடும். இன்னொரு நாயாக இருந்தாலும் அதுக்கு பிடிக்காது. என்னடா இந்த தெருவில் வராங்க, இந்த தெருவில் ஏதாவது ஆபத்து வந்துடுமோ. கூடுதலாக இன்னொரு நாய் வந்தால் என்ன பயப்படும், இதோட சாப்பாடு குறைஞ்சிருமோ அப்படின்ற பயமும் இருக்கும். மொத்தத்தில் தன் குடும்பம் அப்படின்னு அந்த தெருவையே நினைக்கிறதுனால அந்த தெருவை பாதுகாக்கிறதுக்காக தான் கத்துதுங்க. எல்லா நாய்க்குமே பாதுகாக்கிற உணர்வு இருக்கும்.
சில நாய் கத்தும், சில நாய் அமைதியாக இருக்கும். அந்த அமைதியாக இருக்கிற நாய்க்கு தெருவை பாதுகாக்கிற உணர்வு இருக்கும். ஆனாலும் கத்தாமல் என்ன நடக்குதுன்னு பார்க்குற பொறுமை இருக்கும். சில நாய்ங்க வெளிநாய் பார்த்தா பயந்துடும். அதுங்க கத்திக்கிட்டே விலகி போயிடும். இதுதான் நடக்கும். மொத்தத்தில் மனுஷங்களை எச்சரிக்கை பண்ணாமல் விடாது. சரி கண்ணுங்களா, இருட்டுறதுக்குள்ள எல்லாம் பத்திரமா வீட்டுக்கு போங்க. நாளைக்கு பார்க்கலாம். பட்டு, நீ கவலைப்படாத, எல்லாமே நல்லா தான் நடக்கும். சரியா? நீ தைரியமாக போயிட்டு வா. சிட்டுவோடையே இரு. சிட்டு வீட்டில் ஒன்று எடுத்துக்கல சொன்னால் நாளைக்கு நீங்கள் வரலாம். சரியா? கவலைப்படாமல் போயிட்டு வா. சிட்டு, பட்டு, இவ்வளோ நேரம் எங்கே போனீங்க? வாங்க வாங்க, வீட்டுக்குள்ளே வாங்க. பட்டு, இனிமே நீ சிட்டு கூட இதே வீட்டில் இருக்கலாம். சிட்டு மாதிரியே நீயும் எங்களோட குட்டி தான். என்ன சிட்டு, சரியா? அப்படியா? ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப நன்றிப்பா, ரொம்ப நன்றி அண்ணா. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எனக்கு புது அம்மா, புது அப்பா, புது அண்ணன் கிடச்சிட்டாங்க. நீ சொன்ன மாதிரியே தான் உங்கள் வீட்டில் என்னை வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஆமாம் பார்த்து, நான் தான் சொன்னேன்ல, எங்கள் வீட்டில் அன்பாக பார்த்துப்பாங்க, வச்சுப்பாங்கன்னு. ஐயா, நாளைக்கு போய் நம்ம பாட்டி தாத்தா கிட்ட இந்த நல்ல செய்தியை சொல்லலாம். ஆமாம் சித்து. லா 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 லா. எங்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.